ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 107:41, Psalm 107:41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எளியவனையோ அவர் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். Our Lord God is mindful of the poor people and He protects them from affliction. That is what the Word of God says. And He lifts those people up in high places. Such a wonderful God. You might think that you are a poor man, you are a poor woman, you are a poor family, but our Lord God is mindful of poor people. He considers the poor people and He protects them from affliction. He keeps affliction far from the poor people. எளிமையான மக்களை சிறுமை நின்று அவர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கலாம், ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். உங்களை கர்த்தர் சிறுமைப்பட்டிருக்கிற சூழலிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். தாவீதை குறித்து யாருக்குமே இவன் ராஜாவாக வருவான் என்ற எண்ணமே இல்லை. அவன் ஆடு மேய்க்கிற இடையனாக இருந்தான். அவன் எளியவனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை வனாந்தரத்தின் ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருக்கு சரியான நித்திரை இருந்திருக்காது, சரியான வீடு வாசல் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. சொந்த சகோதரர்கள் அவனை ஏளனமாக பேசுகிறார்கள். David was a shepherd boy. He did not have a comfortable life. He was very poor. He didn't have his own shelter. His brothers did not respect them. They despised him when they came to see the war. But our Lord God was mindful of David. He considered his lowliness and He lifted him up and made him as a king before his own brothers' eyes. And also God multiplied the family of David. Our Lord Jesus was born in the family of King David. That is why we call Jesus as son of David. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று எல்லாரும் அழைக்கிறோம். காரணம் என்ன? தேவன் தாவீதை நினைவு கூர்ந்தார். தேவன் தாவீதுடைய எளிமையை நினைவு கூர்ந்தார். அவருடைய சிறுமையிலிருந்து அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். தாவீதுடைய சந்ததியை மந்தையை போல பெருக பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். The same way God multiplied the family of David, He will multiply your families also like flocks, and He will honor you and your children. He will bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவன். அப்பா, உடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்தவர்களும் அவருடைய குடும்பங்களை மந்தையை போல மாற்றும், ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.